வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோவை யாரை வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களோட அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனான கோடியை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ கோடி வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காரு. அந்த இன்டர்வியூவில் நம்மளுடைய கோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து யாரோட நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு நம்மளுடைய கோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது நான் ஜான்சினை கூட ஒன் மோர் டைம் நான் மேட்ச் விளையாட ஆசைப்பட்றேன். அதாவது ஜான்சனாவோட அந்த ரிட்டயர்மெண்ட் டூரில் வந்து நானும் பங்கேற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒப்பீனியன். கண்டிப்பாக நான் வந்து ஜான்சினாவோட அந்த ரிட்டயர்மெண்ட் டூரில் வந்து நானும் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ உங்களோட சாம்பியனான கோடியே சொல்லியிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே நம்மளுடைய ஜான்சினாவோட அந்த ரிட்டயர்மெண்ட் டூரில் வந்து பல பேர் நிற்கிறாங்க. இப்போ நம்மளுடைய கோடி நிற்கிறாரு. இது இல்லாமல் நம்மளுடைய கோடியாக இருக்கட்டும், இப்போ நம்மளுடைய ரேண்டி ஓட்டனாக இருக்கட்டும், அது இல்லாமல் இப்போ ராக்கு, சிஎம் பங்கு அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. அதாவது நம்மளுடைய ஜான்சனாவோட அந்த ரிட்டயர்மெண்ட் டூரில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து நம்மளுடைய ஜான்சனாவோட அந்த ஒரு மேட்ச்சு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து க்யூவில் நிற்கிறாங்க. அந்த ஒரு வரிசையில் வந்து இப்போ நம்மளுடைய சாம்பியனான கோடியும் இப்போ ஒரு அந்த லிஸ்ட்டில் வந்துட்டார். அதுவும் நம்மளும் பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய கோடி வந்து நம்மளுடைய ஜான்சினா கூட மோத அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த ஒரு வாய்ப்பு ஜான்சினா கூட மோதுற அந்த ஒரு அரிய வாய்ப்பு வந்து யாருக்கு அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணிங்கன்னா பார்க்கலாம் நண்பா. ஆனால் ஜான்சினாவோட அந்த ரிட்டயர்மெண்ட் டூர் வந்து யாரோட போய் நிறைவடைஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. உங்களோட வைப்பர் ராண்டி ஓட்டன் வந்து டபிள்யூல வந்து இப்போ ரீசெண்டாக ரீசைனிங் பண்ணியிருக்காரு. அதாவது கான்ட்ராக்ட் வந்து ரீசைனிங் பண்ணியிருக்காரு. அது எத்தனை வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் அப்படின்னு கேட்டால், ராண்டி ஓட்டன் வந்து டபிள்யூல வந்து 5 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய ராண்டி ஓட்டன் வந்து 2029 வரைக்கும் டபிள்யூல தான் இருக்க போகிறாரு. இது இல்லாமல் இன்னொரு ரூமராக போயிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது ராண்டி ஓட்டனோட கடைசி இதுதான். அதாவது இதுக்கப்புறம் நம்முடைய ராண்டி ஓட்டன் அந்த 5 வருஷம் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணியிருக்காருல, அதுக்கப்புறம் ராண்டி ஓட்டன் வந்து அவரோட ரிட்டயர்மெண்ட்டை அறிவிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளையே கிளப்பி விட்ருக்காங்க. ஆனால் ராண்டி ஓட்டன் வந்து 5 வருஷம் கான்ட்ராக்ட் வந்து டபிள்யூல சைனிங் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மை தான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் பண்ண மாட்டார், டபிள்யூ விட்டு போயிடுவார், அதாவது ரெஸ்லிங் கெரியரை விட்டு ஓய்வு பெற்றுவார் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ரூமராக தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் நம்மளுடைய ராண்டி ஓட்டன் வந்து டபிள்யூல சாதிக்க வேண்டியதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஜான்சன் இருந்த வரைக்கும் எல்லாத்தையுமே அவர் சாதித்து முடிச்சிட்டாரு. அவர் வந்து சாதிக்காதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ராண்டி ஓட்டன் வந்து ரிட்டயர்மெண்ட் ஆனாலும் எந்த விதத்துலேயும் பாதிப்பு இருக்காது. ஏன்னா ராண்டி ஓட்டன் வந்து சாதிக்க வேண்டிய எல்லாத்தையுமே நம்மளுடைய ராண்டி ஓட்டன் சாதிச்சிட்டாரு. ஏன்னா அப்படி ஒருவேளை ஜான்சனா வந்து ரிட்டயர்மெண்ட் ஆகிட்டாலும், அதாவது டபிள்யூ விட்டு ரிட்டயர்மெண்ட் ஆகிட்டாரு, அதாவது வேறு ரெஸ்லிங் கம்பெனிக்கு போய் ஃபைட் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண மாட்டார். ஏன்னா நம்மளுடைய வாழ்வோ சாவோ நம்மளுடைய டபிள்யூ மட்டும்தான் ராண்டி ஓட்டனுக்கு. ஏன்னா டபிள்யூல வந்து உருவாக்கப்பட்ட ஆள் தான் நம்மளுடைய ராண்டி ஓட்டன். நம்மளுடைய ஜான்சினாவாக இருக்கட்டும், நம்மளுடைய ராண்டி ஓட்டனாக இருக்கட்டும். ஏன்னா இவங்க எல்லாருமே டபிள்யூக்கு ரொம்ப ரொம்ப விசுவாசமானவங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பேரும் புகழும் இருக்கிறதுக்கு மூல காரணம் யாருன்னு கேட்டால் டபிள்யூ தான். அதனால் நம்மளுடைய ராண்டி ஓட்டனும் சரி, நம்மளுடைய ஜான்சனாவும் சரி, எந்த விதத்துலையும் சரி ஒரு சின்ன அளவில் கூட நம்மளுடைய டபிள்யூக்கு துரோகம் நினைக்காதவங்க. ஏன்னா இதுக்கு எல்லாம் மூல காரணம் யாருன்னு கேட்டால் டபிள்யூ தான். அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய ராண்டி ஓட்டன் ரிட்டயர்மெண்ட்டே ஆனாலும் சரி, வேறு எந்த ஒரு ரெஸ்லிங் கம்பெனிக்கும் போக மாட்டார். ஏன்னா இப்போ பல பேர் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, எட்ஜ்லாம் டபிள்யூ தான் வளர்த்தே விட்டாங்க. ஆனால் இவர் வந்து இல்லை நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரிட்டயர்மெண்ட் எடுத்துட்டு இப்போ போய் ஏடபிள்யூல வந்து எட்ஜ் வந்து ஆடம் கோப்லான் அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து இப்போ ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மாதிரிலாம் நம்மளுடைய ராண்டி ஓட்டன் போக மாட்டார். இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய ராண்டி ஓட்டன் வந்து முழுக்க முழுக்க டபிள்யூல தான் ஒர்க் பண்ணுவார். 2025லேருந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் ராவை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இது ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கதை தான். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது. எதை பற்றி அப்படின்னா, சரிப்பா ரா பிராண்டை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கான ப்ரொமோஷன்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ரா பிராண்டில் இருக்க ரெஸ்லர்ஸை வச்சு நீங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணலாமே, நீங்கள் எதுக்கு போய் ஸ்மாக்டவுனில் இருக்க ரெஸ்லர்ஸை வச்சு நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க? ஏன் ரா பிராண்டில் ஆளே
ஆளே கிடையாதா? ஏன் ரெஸ்லர்ஸே கிடையாதா? ஏன் ரா பிராண்டில் சாம்பியன்ஸ்லாம் இருக்குது, ஏன் அவங்களெல்லாம் வச்சு ப்ரொமோஷன் பண்ண மாட்டீங்களா? அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்திருக்கு. இது வந்து ஒரு நியாயமான கேள்வி தான். இது எதனால அப்படின்னு கேட்டால் டபிள்யூடபிள்யூவோட ஒரு மாஸ்டர் பிளான்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ ஸ்மாக்டவுனில் வந்து எல்லாருமே டாப்பாக இருக்காங்க. இப்போ வந்து பிளட் லைன் 2.0 அப்படிங்கிறது ஒரு டாப்பாக இருக்குது. அது இல்லாமல் நியூ டேவாக இருக்கட்டும், இப்போ சார்லட் ஃப்ளேர்லாம் இருக்கட்டும், இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ஸ்மாக்டவுனில் டாப்பான ரெஸ்லர். அதனால் அவங்கள வச்சு இந்த ஸ்மாக்டவுனை வச்சு ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொமோஷனை வச்சு இன்னும் ஹைப் ஏற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இதில் இன்னொரு போஸ்ட்டில் வந்து இதில் வந்து ரா பிராண்டில் இருக்க எல்லா ரெஸ்லரும் சரி ஸ்மாக்டவுன் சரி எல்லாமே கலந்துருக்காங்க. அதாவது ஜனவரி மாதத்துலேருந்து ரா வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் போகுதுல்ல, அதில் வந்து ரா பிராண்டும் சரி ஸ்மாக்டவுன் பிராண்டும் சரி ரெண்டுமே ஒன்றா கலந்து தான் ஈக்குவலாக தான் இருக்க போகுது. அதாவது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதுல ரா, அதுலேருந்து ஸ்மாக்டவுன் ரெஸ்லர்ஸும் வருவாங்க, ரா ரெஸ்லர்ஸும் வருவாங்க. அதாவது ஏதாச்சும் ஒரு ஃபியூடு கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் அதில் வச்சு ஃபியூடு கிரியேட் பண்ணுவாங்க. இல்லை திடீர்னு ஏதாச்சும் சேஞ்சஸ் கூட ஆகலாம். அதாவது அந்த ஃபஸ்ட்டு ராவை வந்து பிரம்மாண்டமாக நடத்த போகிறாங்களாம். இது இல்லாமல் இதில் வந்து ஸ்மாக்டவுன் தான் இல்லை ரா தான் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுலாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. அதாவது ஸ்மாக்டவுனில் இருக்க ரெஸ்லர் வந்து ராவுக்கும் வருவாங்களாம், ராவில் இருக்க ரெஸ்லர் ஸ்மாக்டவுனுக்கு போவாங்களாம். அதாவது இது ரெண்டுமே ஈக்குவலாக நடத்தும். அந்த ஃபஸ்ட்டு நெட்ஃப்ளிக்ஸில் போகுதுல்ல, அப்போ மட்டும் ராவை வந்து பிரம்மாண்டமாக நடத்த போகிறாங்களாம். இது இல்லாமல் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுல நம்மளுடைய ஜான்சனோட பங்கு நிறையாவே இருக்க போகுது. ஏன்னா இதில் வந்து நம்மளுடைய ஜான்சனை தான் ஃபஸ்ட்டு அதில் இருக்க போகிறாரு. இதை தொடர்ந்து நம்மளுடைய ராக்கு கூட வருவாரா அப்படிங்கிற மாதிரி, இந்த ஒரு ப்ரொமோஷனுக்காக வருவாரா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி போய்கிட்டுருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ராக்கெலாம் இந்த ப்ரொமோஷனுக்கு வருவாரா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா வர்றாரா வரலையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணினா பார்க்கலாம். ஆனால் 100% வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து அந்த நெட்ஃப்ளிக்ஸில் போகுதுல்ல ரா பிராண்ட், அதில் வந்து நம்மளுடைய ஜான்சனாவோட ஒரு பங்களிப்பு வந்து கண்டிப்பாக இருக்க போகுது. ஆமாம் சரிப்பா, அந்த நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரா பிராண்ட் போகுது, நீ வந்து ரோமன் ரெயின்ஸ் வருவாங்க, கோடி வருவாங்க, ஜான்சனா வருவாங்க, ராக் வருவாங்க அப்படின்னு சொல்கிறியே, ஏன் தலைவன் ஆனால் பிராக் லெஸ்னர் வரமாட்டாரா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் ஜர்க்காகுது. ஏன்னா நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வராரா வரமாட்டாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணினா பார்க்கலாம் நண்பா. ஏன்னா ராக்கு வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அதனால் நம்மளுடைய பிராக் நினச்சா வரலாம். அது வந்து டபிள்யூடபிள்யூவோட கையில் கிடையாது. இது வந்து ரிட்டன் வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னரோட கையில் தான் இருக்குது. அவர் விருப்பப்பட்டால் எப்போ வேணுமாலும் டபிள்யூடபிள்யூக்கு வரலாம். உங்களோட வாய்ஸ்மேனான பால் ஹேமன் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது எங்கே சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், இப்போ ரா பிராண்ட் வந்து முழுக்க 2025லேருந்து நெட்ஃப்ளிக்ஸில் போக போகுதுல்ல, அதில் தான் நம்மளுடைய பால் ஹேமன் வந்து பிளட் லைனை பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ வந்து டபிள்யூடபிள்யூவில் வந்து சோலோ சிக்காவா ரொம்பவும் டாமினண்ட்டாக இருக்கான். அதாவது சோலோ வந்து இப்போ நியூ ஃபேக்ஷனை உருவாக்கி நான் தான் ஆளு, நான் தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி இப்போ சோலோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ ரோமன் ரெயின்ஸும் ரிட்டன் வந்துட்டார். ரிட்டன் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது ரொம்பவும் சோகமான விஷயம். ஆனாலும் கண்டிப்பாக சோலோ வந்து எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது யாராலையுமே கணிக்க முடியாது. ஆனாலும் சோலோ வந்து எந்த நேரத்தில் என்ன செய்வான் அப்படிங்கிறது கணிக்க முடியாமல் இருந்தாலும், நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் இது மாதிரி ட்விஸ்ட்டு வைப்போம் அப்படிங்கிறது சோலோவுக்கே தெரியாது. ஆனாலும் இதில் அந்த பிளட் லைன் அப்படிங்கிற மாதிரி இதில் இன்னமும் பல பேர் வந்து இதில் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பால் ஹேமன் சொல்லியிருக்காரு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த ஒரு பிளட் லைனில் ரியூனியன் பண்ணுறாரு அப்படின்னா, அதில் வந்து புதிய பிளட் லைன் மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக சேர போகிறாங்க. இதில் பிளட் லைனில் வந்து சோலோ கூட எவ்வளோக்கு சேர்றாங்க அப்படிங்கிறத விட, நாங்கள் வச்சுருக்க அந்த ஓஜி பிளட்டில் வந்து சேரப்போகிற ஆட்களே வேறு. அவங்க எப்படி இருப்பாங்க, அதாவது நம்முடைய சோலோவுக்கு எப்படி டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணி வேணா பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பால் ஹேமனே சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ சோலோ சிக்கா வச்சுருக்க அந்த ஒரு பிளட் லைனில் வந்து பல பேர் வந்து புது மெம்பர் வந்து சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பால் ஹேமன் சொல்கிறாரு. இது இல்லாமல் அந்த ரோமன் ரெயின்ஸ் வச்சுருக்க அந்த ஒரு ஓஜி பிளட் லைன்லையும் பல பேர் வந்து சேருவாங்க. அப்படி சேர்ந்தாலும் நாங்கள் இப்போ ரன் ஆகிட்டு இருக்குல்ல அந்த பிளட் லைன் 2.0 அந்த பிளட் லைனுக்கே நாங்கள் டஃப் கொடுப்போம். நாங்கள் வந்து எந்த நேரத்தில் என்ன ஒரு ட்விஸ்ட்டை வந்து சோலோவுக்கு வைப்போம் அப்படிங்கிறது அவனால் அதை கணிக்க முடியாது. அந்த அளவுக்கு கூட நாங்கள் பவர்ஃபுல்லாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பால் ஹேமன் இப்போ சொல்லியிருக்காரு. இதில் என்ன இதில் க்ளீனாக ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் கூட தான் நம்மளுடைய பால் ஹேமன் இருக்கிறாரு. இது இல்லாமல் பிளட் லைன்லேருந்து புது மெம்பர்ஸ்லாம் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூடயும் சேர போகிறாங்க. அது இல்லாமல் சோலோ கூடயும் சேர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட்டை
நம்மளுடைய பால் ஹெமன் கொடுத்துட்டாரு. நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் கூட அந்த ஓஜி பிளட் லைனில் அதே பிளட் லைன்லேருந்து யார் யாரெல்லாம் வந்து சேருவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அது இல்லாமல் இப்போ நம்மளுடைய சோலோ வச்சுருக்காருல பிளட் லைன் 2.0 அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபேக்ஷன் வச்சுருக்காருல அதில் வந்து யார் யாரெல்லாம் இணைவாங்க, இவங்களுக்கான ஒரு ஃபியூட் எப்படி போகும், இவங்களுக்கான ஒரு ரைவல் வரி அப்படிங்கிறது எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது இல்லாமல் மெயின் பாஸான நம்மளுடைய ராக்கெல்லாம் வேறு இருக்கார். அவர் தான் இதில் மெயின் பாஸு. அதாவது ஒரு மிக பெரும் புள்ளியாக இருக்க போகிறது நம்மளுடைய ராக்கு தான். அவரும் வந்து இந்த பிளட் லைன் 2.0ல் என்னென்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். வீடியோ இன்றைக்கி அவ்வளோதான் ப்ரோ. ஏன்னா வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வீடியோக்கு வந்து ஒரு லைக் கூட பண்ணவே மாட்டேங்கிறீங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமானது தான். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த ஒரு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஆனால் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் ஒரு வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. காசா பணமா ஒரு லைக் பண்ணுங்களேன். எல்லா வீடியோலையும் நான் வந்து ஒரு மாதிரி ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆனால் நீங்களாம் லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது நண்பா. இந்த வீடியோவுக்கு ஒரு 100 லைக்காச்சும் கண்டிப்பாக பண்ணுங்கள் நண்பா.